புதிய நம்பிக்கை மற்றும் உறுதியுடன் 2026ஆம் ஆண்டில் முன்னேற்ற பாதையில் பயணிக்க நாடு தயாராக உள்ளதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் மீது மக்களிடையே ஆர்வம் அதிகரித்து உள்ளதாகவும் ஆண்டின் கடைசி மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரை. உலகின் பழமையான மொழியான தமிழ் மீது நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு புதிய ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி கருத்து. வாரணாசியை சேர்ந்தவர்கள் தமிழ் பேசும் ஆடியோவையும் பகிர்ந்தார். கர்நாடகாவின் கார்வார் கடற்படை தளத்திலிருந்து நீர்மூழ்கி கப்பலில் பயணித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS வாக்சீர் கப்பலில் கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதியுடன் பயணம். டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 3ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு அல்லது அதிகாலை வேளையில் உறைபனிக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் SIR படிவத்தை முறையாக பூர்த்தி செய்யாத 10 லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணியை தொடங்கியது தேர்தல் ஆணையம். நோட்டீஸில் குறிப்பிடப்பட்ட முகவரியில் சம்பந்தப்பட்ட அதிகாரி முன் ஆஜராகி ஆவணத்தை வழங்க வேண்டுமென அறிவுறுத்தல். மக்கள் வசிப்பிடங்களுக்கே சென்று உடல் பரிசோதனை மேற்கொள்ளும் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் நேற்று வரை 13 லட்சம் பேர் பயன். தொடக்க நிலையிலேயே பல லட்சம் பேரின் பிரச்சினைகள் கண்டறியப்பட்டு உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலைப்பதிவு. கோவை ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு வரை உள்ள உயர்மட்ட மேம்பாலத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் சி. சுப்பிரமணியம் பெயர் சூட்டல். நாட்டு மக்களின் பசிப்பிணியை போக்கிய பசுமை புரட்சிக்கு சி. சுப்பிரமணியம் அடித்தளமாக இருந்தவர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். APS தலைமையில் சென்னையில் வரும் 31ஆம் தேதி நடைபெறுகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். 2026 சட்டமன்ற தேர்தல் மற்றும் களப்பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. சென்னை கோயம்பேட்டில் உள்ள நினைவிடத்தில் ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி. விஜயகாந்தின் நினைவு நாளை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற அமைதி பேரணி. பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் நடைபெற்ற பேரணியில் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்பு. விஜயகாந்தின் நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் பிரேமலதா அஞ்சலி. இரு மகன்களும் இணைந்து விஜயகாந்தின் சிலைக்கும் மாலை அணிவித்து கண்ணீர் மல்க மரியாதை. ஏழை மக்கள் மீது பெரும் பரிவு கொண்டு அனைவருக்கும் உதவும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர் விஜயகாந்த் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழஞ்சலி. அருமை நண்பர் கேப்டன் விஜயகாந்தின் நற்பணிகளை நினைவு கூர்வதாகவும் வலைப்பதிவு. விஜயகாந்தின் நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. அமைச்சர்கள் ஏவா வேலு, மா சுப்பிரமணியனுடன் இணைந்து மலர் தூவி அஞ்சலி. விஜயகாந்த் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. எல். முருகன், நயினார் நாகேந்திரன், செல்வ பெருந்தகை, சீமான் உள்ளிட்டோர் மலர்கள் தூவி அஞ்சலி. விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி புரட்சி கலைஞருக்கு புகழஞ்சலி செலுத்துவதாக விஜய் வலைப்பதிவு. மக்கள் மனத்தில் நீங்கா இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்தின் நினைவு தினத்தில் அவரை வணங்குவதாகவும் கருத்து. டாஸ்மாக் தவிர மற்ற அனைத்தின் பெயர்களிலும் தமிழ்நாடு என்ற வார்த்தை அகற்றப்பட்டதாக சீமான் விமர்சனம். மாநிலத்தில் தமிழ்நாடு அரசு பள்ளி, தமிழ்நாடு அரசு கல்லூரி என ஏதும் கிடையாது என்றும் சாடல். சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி 3வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் கைது. ஊதிய முரண்பாட்டை களைவோம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்றவும் வலியுறுத்தல்.
ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ராக்கெட் ஏவுதளத்தை 4 ஆண்டுகளுக்குள் செயல்பாட்டிற்கு கொண்டுவர இஸ்ரோ இலக்கு. பெரிய செயற்கைக்கோள்களை ராக்கெட் சுமந்து செல்ல ஏதுவாக புதிய ஏவுதளம் அமைக்கப்பட உள்ளதாக தகவல். டெல்லியில் BS6 ரக வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் தொடரும் என அறிவிப்பு. மறு அறிவிப்பு வரும் வரை மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் பெற்ற வாகனங்களுக்கு மட்டும் எரிபொருள் விநியோகிக்க நடவடிக்கை. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரை மாற்றும் யோசனை எதுவும் இல்லை என BCCI செயலர் தேவஜித் சகியா தகவல். கம்பீர் மாற்றப்பட்டு VVS லட்சுமணன் நியமிக்கப்படுவார் என வெளியாகும் தகவல்கள் அனைத்தும் வதந்தி என்றும் அறிவிப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.